தங்களுடன் இன்றைய முக்கிய செய்திகள். எந்த குற்றத்தில் ஈடுபடுபவர்களாக இருந்தாலும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது என முதல்வர் ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ள கட்சி கொடி கம்பங்களை அகற்ற வேண்டும் என்று திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் உத்தரவிட்டுள்ளார். திருநெல்வேலி டவுனில் முன்னாள் எஸ்ஐ ஜாகிர் ஹுசேன் கொலை சம்பவத்தில் ஏற்கனவே அவர் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் இருந்த திருநெல்வேலி டவுன் உதவி கமிஷனர் செந்தில்குமார், இன்ஸ்பெக்டர் கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் சஸ்பெண்ட் செய்ய பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியின் 70 பூங்காக்களில் புத்தக வாசிப்பு மண்டலங்கள் அமைக்கப்படும் என சென்னை மாநகராட்சி நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025-26 நிதியாண்டுக்கான சென்னை மாநகராட்சி நிதிநிலை அறிக்கையை மேயர் பிரியா இன்று தாக்கல் செய்தார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்பட்டு பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட 217 பணி நாடுநர்களுக்கு பணி நியமன ஆணைகளை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வழங்கினார். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ்குமார் வயது 17 அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்து வந்த நிலையில் கடந்த சில மாதங்களாகவே இவர் பள்ளியிலும் வீட்டின் அருகாமையிலும் யாருடனும் சரிவர பேசாமல் நண்பர்களுடனும் சேராமல் ஒதுங்கியே இருந்து வந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து 15ஆம் தேதி தனது தாய் திருப்பதி கோவிலுக்கு சென்றுள்ளார். அப்போது வீட்டில் சந்தோஷ்குமார் மட்டும் தனியாக இருந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு சந்தோஷ்குமார் பெண் வேடம் அணிந்து எடுத்த போட்டோவை தனது செல்போனில் ஸ்டேட்டஸாக பதிவிட்டிருந்ததாக கூறப்படுகிறது. இதனை பார்த்த அவரது அக்கா அன்னலட்சுமி சந்தோஷ்குமாரை தொடர்பு கொண்டு கண்டித்துள்ளார். அந்த ஸ்டேட்டஸை நீக்குமாறு தெரிவித்த நிலையில் சந்தோஷ்குமாரும் ஸ்டேட்டஸை நீக்கியுள்ளார். இதனைத் தொடர்ந்து மீண்டும் தனது தம்பி சந்தோஷ்குமாருக்கு செல்போன் மூலம் தொடர்பு கண்ட நிலையில் ஆனால் நீண்ட நேரமாகியும் அவர் செல்போன் அழைப்பை எடுக்காததால் சந்தேகமடைந்த அன்னலட்சுமி வீட்டின் அருகே உள்ள உறவினருக்கு விவரத்தை எடுத்துக் கூறி வீட்டிற்கு சென்று பார்க்குமாறு கூறியுள்ளார். உறவினர்கள் பார்த்தபோது வீடு உள்பக்கமாக பூட்டப்பட்டிருந்ததால் ஜன்னல் வழியாக பார்த்தபோது சிறுவன் சந்தோஷ்குமார் சேலை ஜாக்கெட் அணிந்தபடி வேறு ஒரு சேலையில் தூக்கில் தொங்கியுள்ளார். இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த உறவினர்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். பள்ளி கல்வித்துறையின் கீழ் இயங்கக்கூடிய தமிழ்நாடு பாடநூல் கழகம் தமிழ்நாடு முழுவதும் பள்ளி மாணவர்களுக்கு தேவையான பாடப்புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள் உள்ளிட்டவற்றை அச்சடித்து வழங்கி வருகிறது. இந்த நிலையில் மோசடி புகார் காரணமாக தமிழ்நாடு பாடநூல் கழகம் மதுரை மண்டல அதிகாரி டிஸ்மிஸ் செய்யப்பட்டுள்ளார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பூங்காக்களில் சிறப்பு குழந்தைகளுக்கான உபகரணங்கள் அமைக்கப்படும் என்று சென்னை மாநகராட்சி பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பெருநகர சென்னை மாநகராட்சியின் 2025-2026 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை மேயர் ஆர் பிரியா இன்று தாக்கல் செய்தார். தெருநாய் கடித்து உயிரிழந்த கால்நடைகளுக்கு இழப்பீடு வழங்கப்படும் என்று அமைச்சர் ஐ. பெரியசாமி சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். சென்னை மந்தவெளி பேருந்து நிலையத்தில் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பில் குளிர்சாதன பேருந்துகள் உட்பட அனைத்து பேருந்துகளிலும் விருப்பம் போல் பயணம் செய்யக்கூடிய வகையில் 2000 ரூபாய் மாதாந்திர சலுகை பயணச்சீட்டு அட்டையை போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் அறிமுகம் செய்து வைத்து பயணிகளுக்கு மாதாந்திர சலுகை பயணச்சீட்டை வழங்கினார். இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் நிறுவனத்தில் நிரப்பப்பட உள்ள 97 தரக்கட்டுப்பாடு அலுவலகர் பணியிடங்களுக்கான புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கு தகுதியானவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. சென்னை ஐகோர்ட் மதுரை கிளை கடந்த ஜனவரி 27ஆம் தேதி வெளியிட்ட உத்தரவில் தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலை, மாநில நெடுஞ்சாலை மற்றும் உள்ளாட்சித்துறையின் வசமுள்ள இடங்களில் வைக்கப்பட்டு உள்ள அனைத்து அரசியல் கட்சிகள், இயக்கங்கள், சாதி மத ரீதியிலான அனைத்து கொடிக்கம்பங்களையும் 12 வாரங்களுக்குள் அகற்ற வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரியில் குடிநீர் பாதிக்கப்பட்டுள்ள நகரப்பகுதிகளில் வீடுதோறும் 20 லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கேன் இலவசமாக தரும் திட்டம் தமிழ் புத்தாண்டில் தொடங்கும் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் இன்று அடையாள வேலை நிறுத்தம் மேற்கொண்டிருக்கும் நிலையில் அவர்கள் மீது ஊதியம் ரத்து உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தமிழக அரசு எச்சரித்துள்ளது. உரிமைக்காக போராடும் அரசு ஊழியர்களை அச்சுறுத்துவது கண்டிக்கத்தக்கது என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் ஓய்வு பெற்ற காவல்துறை சிறப்பு உதவி ஆய்வாளர் ஜாகிர் ஹுசேன் அவர்கள் கொலை செய்யப்பட்டது குறித்து கொண்டுவரப்பட்ட கவன ஈர்ப்புக்கு பதிலளித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆற்றிய உரையில் சட்டத்தின் பிடியிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது என்று பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவுக்கு இணங்கி பொது இடங்களில் உள்ள திமுக கொடி கம்பங்களை அகற்றுமாறு கட்சியினருக்கு பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை மாநகராட்சியின் 2025-26 நிதியாண்டுக்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. இதில் மாநகராட்சி மேயர் பிரியா பட்ஜெட்டை தாக்கல் செய்து பல முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். நெல்லையில் ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் ஜாகிர் ஹுசேன் கொலை வழக்கு தொடர்பாக சட்டப்பேரவையில் இன்று கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. இந்த தீர்மானத்தை அதிமுக, காங்கிரஸ், விசிக ஆகிய கட்சிகள் கொண்டு வந்தன. செம்மன் குவாரி வழக்கில் மகன்களுடன் அமைச்சர் பொன்முடி ஆஜரானார். அமலாக்கத்துறைக்கு சிபிஐ உத்தரவிட்டது. தமிழக சட்டப்பேரவை நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் இன்று தமிழகத்தில் தொடர்ச்சியாக தெருநாய் கடி சம்பவங்கள் நடைபெற்று வருவதால் தெருநாய்கள் கடித்து மரணிக்கும் கால்நடைகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன், அதிமுக எம்எல்ஏ KC கருப்பண்ணன் ஆகியோர் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தனர்.
மக்களை எவ்வாறு திமுக அரசு ஏமாற்றுகிறதோ அதேபோல்தான் அரசு ஊழியர்களையும் ஏமாற்ற முயல்கிறது. இனியும் தாமதிக்காமல் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டுமென பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ரேஷன் பொருட்களை வீட்டிற்கே சென்று விநியோகம் செய்யும் நடைமுறை விரைவில் செயல்படுத்தப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். சிதம்பரம் அடுத்த புதுச்சத்திரம் பகுதியில் மயானத்தில் அகோரி பூஜை நடந்துள்ளது. திடீரென வந்த வெளிச்சம் காரணமாக கிராம மக்கள் அதிர்ந்து போனனர். ஹிந்தி தெரியாவிட்டால் பேல்பூரி கூட சாப்பிட முடியாது என்ற அளவிற்கு கேட்கிற கேள்விகளை விட்டுவிட்டு எதையோ சொல்லி திசை திருப்புவது, உண்மையை மறைத்து தகவல்களை தருவது என்ற உக்திகளை நாடாளுமன்ற பதில்களிலும் கடைபிடிப்பது நாடாளுமன்ற ஜனநாயகத்தை கேலி கூத்தாக மாற்றுவதாகும் என்று மதுரை மக்களவைத் தொகுதி உறுப்பினர் சு. வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு வந்தடைந்த செய்தி அனைவரையும் மகிழ்ச்சி அடைய செய்துள்ளது என முதல்வர் ஸ்டாலின் பேசியுள்ளார். பூமிக்கு திரும்பிய சுனிதா வில்லியம்ஸ்க்கு சட்டசபையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்தார். சென்னை பூக்கடை காவல் நிலையத்திற்கு அருகாமையில் உள்ள ரத்தன் பஜாரில் சுனில் என்பவர் வாடகைக்கு கடையெடுத்து மொத்தமாகவும் மற்றும் சில்லறையாகவும் ஃபேன்சி பொருட்களை 20 வருடங்களாக விற்பனை செய்து வருகிறார். இந்த நிலையில் லட்சக்கணக்கில் மோசடி செய்த லிலிபுட் சகோதரர்களுக்கு காவல்துறை காப்பு போட்டனர். இலங்கை கடற்படையுடன் இணைந்து இந்திய கடற்படையும் மீனவர்களை துன்புறுத்துவதாக மாநிலங்களவையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றச்சாட்டை முன்வைத்தார். மதுரையில் கண்மாயில் பாதி எரிந்த நிலையில் ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அங்கு இறந்து கிடந்தது யார் என்ற பரபரப்பு தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. பாதி எரிந்த நிலையில் சடலம் கிடந்தும் யார் என தெரிந்தும் மர்மம் நீடிக்கின்றது. முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சியில் இதுவரை விவசாயிகளுக்கு 2 லட்சம் இலவச மின் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன என்று மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். அடுத்த கோடை காலம் வரை சென்னைக்கு தடையில்லாமல் தண்ணீர் விநியோகம் தரும் தகவலை அமைச்சர் K.N. நேரு தெரிவித்துள்ளார். சுனிதா வில்லியம்ஸின் சாதனை அனைவருக்கும் உத்வேகம் அளிக்கும் என்று செல்வப்பெருந்தகை பேசியுள்ளார். தமிழ்நாடு மீனவர்களை விடுவிக்க கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். நெல்லையில் தொடர்ச்சியாக கொலை சம்பவங்கள் அரங்கேறி வரும் நிலையில் இது தொடர்பாக தகவல் உரிமை சட்டத்தின் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு வெளியாகியிருக்கும் பதில்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. பணிக்கு வராமல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடும் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கிடையாது என தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. சிந்துவெளி நாகரிகத்தை முதலில் வெளிப்படுத்தியவரும் திராவிட நாகரிகம் எனும் கருத்துக்கோளுக்கு வழிவகுத்தவருமான ஜான் ஹூபர்ட் மார்ஷல் சிலையை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் சென்னை எழும்பூரில் அமைந்துள்ள அருங்காட்சியக வளாகத்தில் இன்று திறந்து வைத்துள்ளார். காங்கிரஸ் எம்பியான கார்த்திக் சிதம்பரம் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியாவுக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். அதில் சென்னை மாநகராட்சியில் நாய்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் தெரு நாய்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். ஆன்மீக நகரமான திருவண்ணாமலையை சுற்றி பல்வேறு ஆசிரமங்கள் அமைந்துள்ளது. இந்நிலையில் பிரான்சிலிருந்து திருவண்ணாமலைக்கு வந்த பெண் ஒருவர் டூரிஸ்ட் கைடால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மருதமலை முருகன் கோயிலில் வரும் ஏப்ரல் 4ஆம் தேதி அன்று நடைபெறும் குடமுழுக்கு விழாவில் தமிழில் சைவ மந்திரங்கள் ஓத அனுமதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் உள்ள பழைய காற்றாலைகளை அகற்றிவிட்டு அங்கு ஹைபிரிட் முறையில் பொது தனியார் பங்கேற்பு வாயிலாக காற்றாலையுடன் சூரியசக்தி மின் நிலையங்களையும் சேர்த்து அமைக்க மின் வாரியம் முடிவு செய்துள்ளது. IPL தொடர் வருகிற 22ஆம் தேதி கோலாகலமாக தொடங்க உள்ள நிலையில் டிக்கெட்டுகள் விற்று தீர்த்ததால் CSK ரசிகர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சுவிஸ் ஓபன் பேட்மிண்டனில் கிடாம்பி ஸ்ரீகாந்த் முதல் சுற்றில் வெற்றி பெற்றார். என்ன ஆடி 10 சிக்சர்கள் 16 பவுண்டரிகள் 64 பந்தில் ரியான் பராக் 144 ரன்கள் குவித்துள்ளார். 3 கேப்டன்களுடன் விளையாடும் அதிர்ஷ்டக்காரன் நான் என்று ஹர்திக் பாண்டியா தெரிவித்துள்ளார். IPL 2025 சாம்பியன் நோக்கி அழைத்து செல்வாரா ஸ்ரேயாஸ் ஐயர் என்ற கேள்வி எழும்பியுள்ளது. பயிற்சி ஆட்டத்தில் ஹெலிகாப்டர் ஷாட் அடித்த தோனியின் வீடியோ வைரலாகியுள்ளது. தங்கம் விலை கிடுகிடுவென்று உயர்ந்தது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 320 உயர்ந்து ஒரு சவரன் 66,320க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் இரவு மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. அதேபோல தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.